சாமுவேல் 16வது அதிகாரம் 6ல இருந்து 10 வசனத்துல நம்ம வாசிச்சோம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன பார்த்தா, தாவீது ராஜா ஒரு ஊர் வழியாய் கடந்து வருகிறார். அப்பொழுது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சவுலுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் பேர் என்ன? சீமேயி. இந்த சீமேயி என்கிறதான இந்த வாலிபன் சகோதரன் தாவீதுக்கு விரோதமாய் நிறைய தவறான வார்த்தையை திட்டுறான், நிறைய தப்பா பேசுறான். அதெல்லாம் கேட்கும் போது கூட சவுலி தாவீதோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு மனிதன், அவர் பேர் என்ன? அபிசாய். இந்த அபிசாய் என்ன பண்றாருன்னா ரொம்ப கோபப்படுறார். ஏன் அப்படின்னா, இந்த சீமேயி தாவீதை தப்பா திட்டுறான். சவுல் சாவுக்கு செத்து போறது காரணம் நீதான், சவுல் வீட்டார் அழிச்சு போறது காரணம் நீதான், சவுலை சொல்லி தூஷிக்கிறான், பல தப்பான வார்த்தைகளை பேசுகிற இந்த சூழ்நிலையில யாரு? அவர் பேர் என்ன? அபிசா. இந்த அபிசா என்ன பண்றாரு? கோபப்பட்டு தாவீது கிட்ட கேட்கிறாரு, தாவீது ஐயா, உங்களை இந்த மாதிரி தப்பா இவர் பேசுறாரு, அவன் தலையை வாங்கட்டுமா, அவனை வெட்டட்டுமா, அவன் உயிரை எடுத்துடலாமான்னு சொல்லி இந்த அபிசா தாவீது கேட்கிறாரு. திட்டுறது யார்? திட்டினா தாவீத? சீமை யாரு? சவுலோடு கூட இருந்த மனிதர், சவுலுடைய ஆட்சியிலே சவுல் கிட்ட இருந்த மனிதர் தான் சீமை. இவர் என்ன பண்றாரு? தாவீது வரும்போது எங்க ராஜாவை செத்து போனது காரணம், எங்க ராஜ்யபாரமே அழிந்து போனது காரணம் நீதானே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு நீ சபிச்சு பல தவறான வார்த்தைகளை பேசி தூசிக்கிறான். அடுத்தது கல்ல கொண்டு என்ன பண்றாங்க? அவங்க எல்லாருமே கல்லால் அடிக்கிறார். தாவீது யார் தெரியுமா? சாதாரண மனிதர் அல்ல, அவர் மிகப்பெரிய ராஜா, இஸ்ரேல்ல 2வது ராஜா. கல்ல கொண்டு அடிக்கிறார், சீமையும் எல்லாருமே அடிக்கிறாங்க. அப்போதான் இந்த அபிசா கேட்கிறாரு, இவனை கொலை பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு தாவீது என்ன சொல்றாரு? 10வது வசனம் வாசிங்க. தாவீது சொல்றாரு, அதுக்கு ராஜா என்ன சொல்றாரு? தாவீது, கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். இவர் என்ன சொல்றாரு? என்னை தூசிப்பதற்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? சீமைக்கு சொல்லி இருக்கிறாரு. நீ தாவீதை என்ன பண்ணு? தூசின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அவன் தூசிக்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன செய்யறது? கர்த்தர் அனுமதிச்சதுனாலதான் என்ன திட்டுறான். கர்த்தர் அனுமதிக்காம என்ன திட்டல, கர்த்தர் வாய்ப்பு கொடுக்காம என்ன திட்டல, கர்த்தர் என்னை தவறாக பேசும்படிக்கு கர்த்தர் அவனை ஏவி இருக்கிறார், ஆகவே திட்டினார். நீ ஒன்னும் என்ன பண்ணாத இருக்கு சொல்லாதன்னு சொல்றார். 11வது வசனம். இன்னும் தாவீது அபிசாயையும் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதுதான் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டினா என்ன தெரியுமாங்க? பக்குவம். ஒரு கிறிஸ்துவ பிள்ளைங்க மெச்சூர்டா இருக்கணும். அறிவு ஞானம் என்ன தெரியுமா? நமக்கு அறிவுனா என்ன உங்களுக்கு தெரியுது? அறிவுனா என்னன்னு தெரியுது. மெச்சூரிட்டின்றது என்ன? மெச்சூரிட்டினா என்ன? பக்குவப்பட்ட மனுஷன், பக்குவம் அடைஞ்சிட்டா, இவ பக்குவம் அடைஞ்சிட்டா, இவ வயசு பருவம் அடைஞ்சிட்டா, இவ மெச்சூரிட்டியா. இதுதான் மெச்சூரிட்டி. தாவீது என்ன சொல்றாரு? என்னை தூஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் கோபப்படல, டென்ஷன் ஆகல, எரிச்சல் அடையல. உங்களை யாருன்னா ஒரு சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி வருது? போகும். எப்படி வருது? பயங்கரமான கோபம், பயங்கரமா டென்ஷன் ஆகுறீங்க. என்னை எப்படி இவங்க சொல்லுவாங்க, என்னை எப்படி இவங்க கேட்பாங்க? அப்ப நீங்க இன்னும் மெச்சூரிட்டியா ஆகலன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைங்க, வேதத்தை எடுக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தையத்தக்கான குதிக்கிறது, எல்லாத்துக்குமே குதிக்கிறது. ஒருத்தங்க சீன் சொல்லக்கூடாது, ஒருத்தங்க போடு சொல்லக்கூடாது, ஒருத்தங்க கானு சொல்லக்கூடாது, ஒருத்தங்க ஹேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் தையத்தக்கான குதிக்கிறது. இன்னும் மெச்சூர்ட் ஆகல நீங்க. தாவீது மெச்சூர்ட் ஆயிட்டாரு. தாவீதுடைய பக்குவம் என்ன? எந்த ஒரு மனிதனுடைய பேசுகிற
ஏசுகிறானோ, திட்டுகிறானோ, தூஷிக்கிறானோ, கட்ட அனுமதி இல்லாமல் யார ஒரு சொல்லு உங்களை சொல்ல முடியாதுன்றத ஃபர்ஸ்ட் நம்புங்க. கோபப்படாதீங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, நீ அவன் என்ன தானே திட்டுறான். அபிசா பார்த்து கேட்கிறாரு, அவன் என்ன தானே திட்டுறான், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கிறாரு. கூட இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு டென்ஷன் ஆகுது, மற்றவங்க திட்டுறது. ஆனா தாவீது என்ன சொல்றாரு, என்னதானே திட்டுறான், உனக்கு என்ன பிரச்சனை, என்னதானே திட்டுறான், உனக்கு என்ன பிரச்சனை. நம்மளே 4 பேர் பிரச்சனை கிளப்பி விட்டுருவோம் குடும்பத்துல. ஏன்னா அப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அவன் அப்படி சொன்னா, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, போய் கேளுங்க. நம்மளே 4 பேர் என்ன பண்ணுவோம், ஏற்றி கேட்க விட்டு அனுப்புவோம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு, அங்க என்ன திட்டுறான், உனக்கு என்ன பிரச்சனை. ரெண்டாவது, அவன் திட்டுறான் அப்படின்னா கர்த்தர் அனுமதி இல்லாம என்ன பண்ணல, திட்டல. அப்போ தேவன் பர்மிஷன் கொடுத்தபடினால்தான் இந்த பிரச்சனை தாவீதுக்கு வருது. புரியுதா? நீங்க எதிர்க்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க எதிர்க்கும் போது என்ன நடக்குதுன்னா, தேவனே உங்க மேல எரிச்சல் படுற அளவுக்கு ஆயிடும். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, ஒரு போராட்டம் உங்களுக்கு வருது, ஒரு கஷ்டம் ஒண்ணு வருது. இது ஏன் வருது? கர்த்தர் அனுமதியோடு வருது. உங்களை ஒருத்தவங்க தப்பா திட்டுறாங்களா, கர்த்தர் அனுமதியோடு வருது. சரி, சவுல் உடைய வம்சம், சவுளுடைய ராஜ்யபாரம் அழிச்சதுக்கு யார் காரணம்? தாவீதா காரணம்? யார் காரணம்? சவுல் காரணம், தேவன் காரணம். தேவன் அந்த ராஜ்யத்தை தள்ளிட்டு தாவீது ஆண்டவர் கொண்டு வர, தாவீது என்ன பண்ண முடியும்? அதுக்காக தாவீது மேல கோபப்பட முடியுமா? அப்போ உங்களை ஒரு வார்த்தை, ஒருத்தவங்க சண்டை வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை ஏற்படுத்துறவங்க மேல நீங்க எரிச்சல் அடையக்கூடாது. ஏற்படுத்துறவங்க மேல என்ன அடையக்கூடாது? பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கணும். அதுதான் ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் சொன்னாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டம், அந்த கூட்டத்துல ஒரு மனிதர் ஒரு செருப்பு எடுத்து காட்டுறாரு. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதி செருப்பை தூக்கி காட்டுறாரு. அந்த செருப்பை பார்த்து பெரிய மீட்டிங், செருப்பை தூக்கி காட்டுறாரு ஆபிரகாம் லிங்கன் முன்னாடி. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆளு, இந்த செருப்பு தெரிந்தாலும் கத்தி கேட்கிறாரு, தெரியல, இது பாருங்க, இது உங்க அப்பா இருந்தார் பாரு, உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்புன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு பெரிய மீட்டிங்ல ஆபிரகாம் லிங்கனை அசிங்கப்படுத்தணும். அவருக்கு ஜனாதிபதி, நீ செருப்பு தைக்க வந்தானேன்னு சொல்றதுக்கு பதிலே இதை காட்டாரு, இந்த செருப்பு உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு. அப்படியா? ஆபிரகாம் லிங்கன் என்ன தெரியுமா சொன்னாரா? எங்க அப்பாவை தைச்சு கொடுத்தாரு, இவ்வளவு நாள் வரைக்கும் உழைக்குது. எத்தனை வருஷம்? இத்தனை வருஷமா இந்த செருப்பு உழைக்குது. பரவாயில்ல, பிஞ்சு போன எடுத்துட்டு வா, திரும்பிய நான் தைச்சு தரேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிஞ்சு போனா பரவாயில்ல, எடுத்துட்டு வா. கோவப்படுறது, டென்ஷன் ஆகுது, இது மெச்சூரிட்டி கிடையாது. நிதானமாய் பேசுவதுதான் மெச்சூரிட்டி. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்ன அவமானப்படுத்துறதுக்கா நீ பேசுற, என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா நீ பேசுற அப்படின்னு சொல்லி அவங்களை எதுனா பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்போம். ஆனா ஆபிரகாம் நீங்க என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த பிஞ்சு போன செருப்பை எடுத்துட்டு வா, நான் என்ன பண்றேன், திரும்பி தைச்சு தரேன்னு சொன்னாரு. மெச்சூரிட்டினா கோவப்படுறது இல்லைங்க. நிறைய பேர் கோவப்படுறீங்க, கோபப்படாதீங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, மெச்சூர்டா இருங்க. தாவீது சொல்றாரு, தேவன் அவனை திட்டும்படிக்கு, அந்த சீமையை திட்டும்படிக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார், ஆகவே அவனை திட்டுகிறான், அவனை யாரும் தடுக்காதீங்கன்னு சொல்றாரு. நிதானமா இருக்கு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ரோமர். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? இப்ப உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் என்னை ஏன் இப்படி நீ உருவாக்குறன்னு சொல்லி உருவாக்கினவரை பார்த்து கேட்குமா? இப்ப இந்த புல்பீட் இருக்கு, கவனி, இந்த புல்பீட் இருக்குல்ல, இந்த மேசை புல்பீட், இது படைச்சவனை பார்த்து என்னை ஏன் இப்படி படைச்சன்னு கேட்குமா? கேட்குமா? கேட்காது. கேட்குமாங்க? இந்த மைக்கு கண்டுபிடிச்சவரை பார்த்து என்னை ஏன் இப்படி படிச்ச, என்னை ஏன் இப்படி நீ உருவாக்குன கேட்குமா? கேட்காதா? கேட்குமா? கேட்காதா? கேட்காது. அப்ப நம்மளை கர்த்தர் படைச்சிருக்கிறாரு, அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். இந்த சீட்டு வீட்டுல தான் நீ ஆராதிக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ என்ன நிலையில இருக்கணும்னு அவருக்கு தெரியும். என்னை ஏன் இப்படி படைச்சீங்கன்னு அவரை கேட்க முடியாது.
என்னை ஏன் ரோட்ல போடுவானே என திட்டான்னு சொல்லி நீ கேட்க முடியாது. படைத்த வஸ்து படைத்தவரை பார்த்து என்னை ஏன் இப்படி படைத்தாய் என்று கேட்குமோ? கேட்காது அப்படின்றாரு. அப்ப நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்துச்சுன்னு கேட்க கூடாது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு கேட்க கூடாது. படைச்சவருக்கு தான் தெரியும். இந்த மைக்க பத்தி யாருக்கு தெரியும்? உருவாக்குறவருக்கு தான் தெரியும். அப்ப உங்களை பத்தி யாருக்கு தெரியும்? உங்களை உருவாக்கினவருக்கு தெரியும். எந்த நேரத்துல சோதிப்பார் ஆண்டவர் உங்களை. நீ பொறுமையா இருக்கிறியான்னு பாப்பாரு, நீ சகிக்கிறியான்னு பாப்பாரு. உன் புருஷன் மூலியமா உனக்கு பிரச்சனை வரும், உன் பிள்ளைங்க மூலியமா உனக்கு பிரச்சனை வரும், உன்னுடைய மனைவி மூலியமா உனக்கு பிரச்சனை வரும், உன் தாய் தகப்பன் மூலியமா பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை மத்தியிலே நீ எப்படி இருக்கிறாய் என்று கர்த்தர் உன்னை பரீட்சை செய்து பார்ப்பார். அடிச்சுட்டு பிள்ளைங்க தூங்கிடுவாங்க, அதுக்கு தலையில கைய வச்சு நான் அழுத்து நிறுத்திருக்கிறேன். ஐயோ குழந்தைங்களை போட்டு இப்படி அடிச்சுட்டேனே அப்படின்ட்டு, குழந்தைங்களை இப்படி திட்டேனேன்னு சொல்லி நான் அழுவேன். எத்தனையோ நான் அழுந்திருக்கிறேன். ஏன் அடிக்கிறேன்? பிள்ளைங்க எப்படி வரணும்? ஒழுங்கு படணுமே தான் அடிக்கிறமே தவிர வச்சு வேற எதுக்காகவும் இல்ல. அதே போலதான் கர்த்தர் உனக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார்னா அவர் உன் மேல பகையா விரோதமா கசப்பா இல்ல, உன்னை நல்வழிப்படுத்தணும். தேவனுடைய சித்தத்துக்குள்ள உன்னை கொண்டு போனோம். தாவீது அறிந்து வச்சுட்டாரு, இவன் என்ன சீமை என்ன திட்டானே, எதுக்காக என்ன திட்டான்? அவர் அனுமதிக்காம என்ன திட்டல. உங்களுக்கு கூட யாராச்சும் ஒருத்தர் திட்டுறாங்க, இல்ல உன் கணவன் உன்னை திட்டுறான், உன் மனைவி உன்னை திட்டுறா, உன் பிள்ளைங்க உனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா கர்த்தர் உன்னை உடைக்கிறார். கர்த்தர் உன்னை உடைக்கிறார். நீ ஏன் கோவப்படுற? உடனே கோவப்படுறோம், உடனே டென்ஷன் ஆகும். அதெல்லாம் ஏற கட்டுங்க. கோவப்பட்டீங்கன்னா நீங்க மெச்சூர்டா ஆகலன்னு அர்த்தம், அறிவு வரலன்னு அர்த்தம், புத்தி வரலன்னு அர்த்தம், தெரிந்த ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் இல்லாதவங்க தான் கோவப்படுவாங்க. மற்ற எல்லா மனுஷரும் கோவப்பட. புத்தரை ஒரு முறை அவர் அவரை தரிசிக்க வந்ததான ஒருத்தர் என்ன பண்ணாரா, கண்ணா பின்னான்னு திட்டுறானா, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறானா புத்தரை. புத்தர்னா யார் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா புத்தர் யாருன்னு? சரியா, நான் படிச்சிருக்கிறேன் முன்னாடி. புத்தரை பத்தி தப்பு தப்பா ஒருத்தர் பேசுறாங்க. அப்போ அவருடைய சீஷன் ஒருத்தர் வழியில போனவன் புத்தரை கண்ணா பின்னான்னு திட்டுறான். கூட இருக்கிற சீஷன் சொல்றான், புத்தர் குருவே உங்களை அவமானப்படுத்தி இவ்வளவு தப்பு தப்பா சீப்பா உங்களை பத்தி பேசுறானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களே. இவர் தாவீது ஆயிட்டு இருக்கிறாரு போல. இவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னாரா, அவன் எவ்வளவு திட்டுறான்னு திட்டட்டும், நான் ஏன் அமைதியா இருக்கிறேன்னா அவன் எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறான். அதை எப்படி சொல்றாரு அவரு? திட்டுறதை என்னன்னு சொல்றாரு? அவன் எனக்கு ஒரு அன்பளிப்பை தரான், கிஃப்ட் தரான். இந்த கிஃப்ட நான் வாங்குறேன்னா அந்த கிஃப்ட் யார்கிட்ட இருக்கும்? யார்கிட்ட இருக்கும்? அவன் கொடுத்த கிஃப்ட நான் வாங்குறேன், அந்த கிஃப்ட் அவன்கிட்டே இருக்கு, அவனே எடுத்து போட்டோன்னு சொன்னான். என்னது? அவன் கொடுத்த கிஃப்ட் நான் கோவப்பட்டு பேசினா அதை நான் வாங்கிட்டேன்னு அர்த்தம். அந்த கிஃப்ட நானே வாங்கிட்டேன்னு அர்த்தம். நான் டென்ஷன் ஆகி நான் பேசிட்டேன்னா அந்த கிஃப்ட நான் வாங்கிட்டேன்னு அர்த்தம். அந்த கிஃப்ட நான் ஏன் வாங்குறேன்னா அது எனக்கு தேவையில்லைன்றதுனால அவன்கிட்டே விட்டுட்டேன். உங்களை கூட யாருன்னா திட்டுறாங்கன்னா அது கிஃப்ட்னு நினைங்க. நீங்க ஏன் அசிங்கமா பாக்குறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெகுமதியை கொடுக்க போறாரு. நீங்க அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா கோவப்படுவீங்க. பொறுமையா இருக்கு. சில பேர் சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி விட்டுறீங்க. தேவன் அனுமதி கொடுக்கல. ஒருத்தவங்களை திட்டுறான தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தவங்களை தப்பா பேசுறாங்கன்னா ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அந்த பார்வையில பாருங்க உங்களுக்கு கோபம் வராது. அந்த பார்வையில பாருங்க நமக்கு டென்ஷன் ஆகாது. சில நேரம் நம்ம மாம்ச கண்ணோட்டத்துல பாக்குறோம், என்னை விட யோகியமா, என்னை விட யோகியமா, இவ யோகி எனக்கு தெரியாது, இவ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு விஷயத்துல போறீங்க. கிடையாதுங்க. யோகியம் இருக்கோ யோகியம் இல்லையோ கர்த்தர் அனுமதி கொடுத்தாரு. அவர் உங்களை பேசத்தான் செய்வாங்க. அது ஏன்? தேவன் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்ல போகிறார். எதுக்குள்ள கொண்டு போறாரு? ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போறாரு. கண்டிப்பா ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவாரு. எதையும் தாங்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு வேணும். டென்ஷன் ஆகாதீங்க. நான் கோவப்படலன்னா நான் தப்பு செஞ்சேன்னு ஆயிடுமே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சொல்லுகிறவர்கள் 1000 சொல்லட்டும், ஆனால் நீ பொறுமையோடு அந்த பாதையில் போ. கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த
பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இயேசு சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்றார். அப்படின்னா என்ன? இயேசுவை பிடிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. இயேசுவை கைது பண்ணி அவரை சிலுவையிலே அறையும்படி இயேசுவை கொண்டு போயிட்டாங்க. அப்ப பேதுரு என்ன பண்றாரு? பட்டத்தை எடுத்து மல்குசி காதை என்ன பண்றாரு? வெட்டிட்டாரு. வெட்டின உடனே ஏசப்பா காதை எடுத்து ஒட்டிட்டு சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தில். அப்படின்னா என்ன? பிதா அனுமதிச்சுட்டாரு. நான் சிலுவையை சுமந்துதான் ஆகணும், பிதா அனுமதிச்சுட்டாரு. உலக பாவத்துக்காக நான் பலியாகணும், பிதாவை அனுமதிச்சுட்டாரு. இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணிதான் ஆகணும்னா இந்த கஷ்டத்தை, இந்த துன்பத்தை நம் மக்களுக்காக நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தேவன் எப்படி இருக்கிறார்? இயேசு சித்தமா இருக்கிறார். புரியலீங்களா? அப்போ இயேசுவே சொல்றாரு, இந்த கஷ்டத்தை என்ன பண்ணி ஆகணும்? சகிச்சுதான் ஆகணும். இந்த பாடுகளை சகிச்சுதான் ஆகணும். அப்ப நீங்க கூட சகிச்சுதான் ஆகணும். அது எவ்வளவு காலம் எனக்கு தெரியாது, எவ்வளவு நாளுன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் தெரியாது. வியாதியா? இந்த வியாதி என்கிற பாத்திரத்தை நீ பானம் பண்ணிதான் ஆகணும்னா பானம் பண்ணிதான் ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. இந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னா அனுபவிச்சுதான் ஆகணும். துன்பத்தை அனுபவிச்சு ஆகணும்னா இந்த இயேசு சொல்றாரு பாருங்க, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டும் என்று பிதாவின் சுத்தமா இருக்கும் போது இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனா? அவரே சொல்லும் போது உங்களுக்கு சில வகையிலே போராட்டம் வரும், சில வகையில உபத்திரவங்கள் வரும், சில வகையிலே துன்பங்கள் வரும், சில வகையில பிரச்சனை வரும். தைரியமா மேற்கொள்ளுங்க. தைரியமா என்ன செய்யணும்? நம்ம மேற்கொண்டே ஆக வேண்டும். எல்லாத்தையும் ஜெயித்தே ஆக வேண்டும். சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எப்ப பார்த்தாலும் ஏன் இவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க? எங்க மாமியார் என்ன தப்பாவே சொல்லுது, என் நாத்தனார் என்ன தப்பு தப்பா சொல்லுது, எங்க அம்மா என்ன தப்பு தப்பா சொல்றாங்க, என் கூட பிறந்தவங்க என்ன தவறா சொல்றாங்க, இல்ல என் மனசை ரொம்ப காயப்படுத்துறாங்க. படுத்தட்டும். ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோ, ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். யார் வாய் சும்மா இருக்குங்க? நல்ல அன்பானவங்க கூட திடீர்னு மேல எரிபுரின்னு ஆயிடுவாங்க. நல்ல மேல பாசமா இருக்கிறவங்க கூட திடீர்னு எப்படி ஆயிடுவாங்க? எப்படி ஆயிடுவாங்க? யூதாஸ் கூட இயேசு கிட்ட நல்ல பாசமா தானே இருந்தாரு. அதே இயேசு என்ன பண்ணிட்டாரு? யூதாஸ் மாறிட்டாரு. மாறிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு வரக்கூடிய ஒரு சோதனை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:23 வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இத பாருங்க. அவர் வையப்படும் போது பதில் வையப்படாமலும். அவர் எவ்வளவு திட்டாங்க, ஆனா அவர் யாரையுமே திட்டலை. ஏசப்பாவை நிறைய பேர் என்ன செய்யறாங்களா? இவன் பிசாசுகளின் தலைவன் சொல்றாங்க. யாரு சொன்னதுங்க? இயேசுவ சொல்றாங்க எல்லாரும். யாரு இயேசு? பேய்களின் தலைவன், பேய்களுக்கெல்லாம் தலைவன், பாவிகளின் சிநேகிதன். என்னென்னவோ திட்டுறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணலையா? ஏன்னா அவருக்கு தெரியும் இது யார் அனுமதி? யார் அனுமதி? தேவனுடைய அனுமதி, பிதாவின் சித்தம். இதெல்லாம் சகிச்சுதான் ஆகணும். நீங்களும் என்ன பண்ணுங்க? சகிச்சுதான் ஆகுங்க. முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க. பேசட்டும். சகிச்சுட்டு போங்க. சகிச்சுட்டு போங்க. எதையும் எதிர்க்காதீங்க. பொறுமையா இருங்க. உண்மையா நீங்க புரிந்து கொள்ளுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க காதுல வாங்கிக்காம, கர்த்தாவே நீங்க அனுமதிச்சு கொடுத்ததுனாலதான்ப்பா இப்படி நடக்குது, ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அதை நாங்கள் தாண்டி போக வேண்டும் ஆண்டவர். அந்த பலனை கொடுங்க ஆண்டவர். அதுதான் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி என்பது என்ன? கடந்து செல்வதுதான் மெச்சூரிட்டி. துன்பத்தை கடந்து செல்வது, கடந்துள்ள அதன் ஊடாக செல்வது, துன்பத்தின் ஊடாக செல்வது, பாடுகளின் ஊடாக செல்வது. ஏசாதை கடந்து போனாரா இல்ல அதன் ஊடாக சென்றாரா? துன்பத்தை கடந்து போனாரா இல்ல அதன் ஊடாக சென்றாரா? துன்பத்தின் நடுவில் என்ன செஞ்சார்? அவரு சகித்து கொண்டே போனார். அதுதான் அது ஊடாக போவது. ஒரு கஷ்டமா அது ஊடாக போகும். ஒரு பிரச்சனையா அதன் ஊடாக போகும். எதிர்க்காது. ஏன் வந்துச்சு கேட்காத கர்த்தரை, ஏன் வந்துச்சு பேசாத, ஏன் இந்த துன்போடு பேசாத, அதன் மத்தியில போது எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தனால நம்ம எல்லாத்தையும் மனுஷன் பார்க்கிற வண்ணமா நம்ம பார்க்கவே கூடாது. எப்படி பார்க்க கூடாது? மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க மத்தேயு 16:23 எடுத்து வாசிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பார்வை எப்படி இருக்கும்?
ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பமா, கர்த்தருடைய பிள்ளையுடைய பார்வை புரியுதா புரியலையா? எப்படி இருக்கிற வாசிமா அந்த வசனத்தை. அவரும் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். அப்ப மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரமா நம்ம சிந்திக்க கூடாது. ஏன் கோபம் வருதுமா? கோபம் ஏன் வருது? நமக்கு கண்ணீர் ஏன் வருது? அப்ப நம்ம சிந்தனை எப்படி இருக்கு? வேதத்தின் படி நீ சிந்திச்சேனா, இந்த வசனத்தின் படி நீ சிந்திச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளும் கோபம் வராது, டென்ஷன் ஆக மாட்டீங்க, கசப்பு வராது. கசப்பு வருமா? வராது. துன்பம் வராது, பாடுகள் வராது. ஆனா வசனம் இல்லாம மனுஷன் படி. ஏன் இவங்க என்கிட்ட பேசாம போயிட்டாங்க? ஏன் இவங்க என்கிட்ட பேசல? ஏன் இவங்க என் போன் பண்ணா எடுக்கல? இதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. வேத சிந்தனையை கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாறிடும். ஏன் இவங்க என்ன பார்த்துட்டு இப்படி ஒதுங்கி போறாங்க? என்னாச்சு, ஏதாச்சு? இதெல்லாம் மனுஷ சிந்தனை. பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீயோ மனுஷனுக்கு ஏதுவா நீ சிந்திக்கிறார். மனுஷனுடைய சிந்தனை இருந்தா உனக்கு கோவம் வரும், டென்ஷன் வரும், எரிச்சல் வரும், பிபி வரும், பிரஷர் வரும், சுகர் வரும், எல்லாமே வரும். கர்த்தர் அவங்க கிட்ட நீ பேச சொல்லிக்கிறாங்க போல வந்து பேசுறாங்க. ஆண்டவர் பேச வேணான்னு சொல்லிட்டாரு போல பேசாம போயிட்டாங்க. அப்படி போயிட்டே இருக்க, கடந்து போங்க. ஆண்டவர் அவங்கள திட்ட சொல்லிக்கிறாரு, எனக்கு திட்டினாரு. திட்டுங்க நல்லா திட்டிட்டு போங்களேன். ஆண்டவர் சொன்னதுனால தானே நீங்க திட்டுறீங்க. திட்டுங்க, சகிச்சுக்கோங்க. இதுதான் மனுஷனுடைய சிந்தனை. வேறு இருக்கிற மனுஷ சிந்தனையிலே இருக்கிற. அதனாலதான் போவோம். எப்படி இவங்க என்ன கேட்பாங்க? எப்படி இவங்க என்கிட்ட பேசல? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? ஏன் இப்படி என் மேல அவங்க விரோதமா இருக்கிறாங்க, பகையா இருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லி அது ஒரு சகோதரி ஆகட்டும், சகோதரன் ஆகட்டும், எல்லாருமே ஆகட்டும், மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். வசனத்தை சிந்திங்க, பிரச்சனை வராதுங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, எல்லாத்தையும் தாண்டி போயிடுவோம். மனுஷனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் இருக்கு. பாடா நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கு. அனுபவிப்போம். கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு இருக்கு. என்ன பண்ணணும்? நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். யாராலும் மாற்ற முடியாது. இது ஊழியக்காரர்களுக்கு பரீட்சை, ஊழியக்காரர்களுக்கு சோதனை. தாங்குவோம், சகிப்போம், செய்வோம். ஆனா அதனுடைய பலன் பின்னாடி பெருசா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மாம்சத்துல இந்த உங்களுக்கு வயசான அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம். ஒதுக்கிடாதீங்க. அவங்க பொண்ணு பார்க்கட்டும், அவங்க பையன் பார்க்கட்டும், அவங்க புள்ள பார்க்கட்டும், ஒதுங்கி இருக்காதீங்க. இது மனுஷனுடைய சிந்தை. வசனம் அப்படி சொல்லவில்லை. புருஷன் முக்கியமா? புருஷனுடைய அம்மா முக்கியம், புருஷனுடைய அப்பா முக்கியம். எல்லாம் மனுஷனுடைய சிந்தை இருக்கக்கூடாது நமக்கு. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இவன் மாமியார் மாமனாரை பார்த்தாகணும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். உன் அம்மா அப்பாவை பார்த்தாகணும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். என்ன புரியுதா உங்களுக்கு? இந்த செய்தியுடைய சத்தியம் புரியுதா? தானாக ஒன்றும் வரவில்லை, அதுவாகவும் வரவில்லை. தேவன் அனுமதித்தபடியினால் வருகிறார். நீ இந்த பாடுகளையும் துன்பங்களையும் வியாதியா கூட இருக்கட்டுங்க, கர்த்தர் அனுமதிக்க. சிஸ்டர் சொல்லுவாங்க, ரெண்டு முறை கீழே இருந்துட்டேன். தேவன் அனுமதிக்காம என்ன பண்ணாது? எதுவுமே வராது. நீ சோர்ந்தே போவாது. ஆண்டவரே என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க அனுமதிக்காம என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது. பசங்க என்ன சொல்றது? தம்பி புரியுதா? தேவன் அனுமதிக்காம ஒரு முடி கூட விழாதுன்னு இருக்கு. உன் வாழ்க்கையை உயர்வோ தாழ்வோ பிரச்சனையோ எதுவோ ஆகட்டும், தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அது உன் புள்ள வடிவத்துல வரும், அது உன் புருஷ வடிவத்துல வரும், அது உன் மனைவி வடிவத்துல வரும், எல்லா வடிவத்துல வரும். இப்ப நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? இதுதான் தேவை. இதுதான் தேவை. அது பிள்ளைங்க ரூபத்துல வரலாம், புருஷ ரூபத்துல வரலாம், மனைவி ரூபத்துல வரலாம், அது யாரும் சொந்த பந்த ரூபத்துல வரலாம். ஆனா இப்ப நீ எப்படி நடந்து கொள்ள போகிற? தாவீது சொன்னார்ல, கர்த்தர் அனுமதிச்சாரா ஆடட்டும். கர்த்தர் அனுமதிச்சாரு ஆடணும்னு. ஆடாத ஆட்டம் என்ன பண்றான்? ஆடுறான், ஆடட்டும். ஒரு நாள் ஆட்டம் எல்லாம் என்ன செய்யும்? ஆட்டம் என்ன செய்யும்? நீ பொறுமையாயி. அவன் ஆடுறதுக்கு மேல நீ பேயா நீ ஆடாத. நிறைய பேர் அவன் ஆடுறது கொஞ்சமா இருந்தா நம்ம ஆடுறது பயங்கரமா இருக்க ஆட்டம்.
நம்ம ஆடுற ஆட்டம் தான் பெருசா இருக்குதுங்க. வீடுகளிலே மற்றவங்க ஆடுற ஆட்டத்தை விட நான் ஆடுற ஆட்டம் எப்படி இருக்கு? அந்த ஆட்டம் உனக்கும் ஆகாது, அவங்களுக்கும் ஆகாது, யாருக்குமே ஆகாது. 11 வாசிங்க. 1 சாமுவேல் 16, 2 சாமுவேல் 16 11 வசனம். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெண்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையும் சரி கட்டுவார். அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைகளையும் இந்த கஷ்டங்களையும் இந்த அவமானங்களையும் நீங்க சகிச்சு அதன் ஊடாக கடந்து போயிட்டீங்கன்னா அதற்கு ஈடாக தேவன் நன்மையை சரி கட்டுவார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை தாங்குறீங்களோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை தாங்குறீங்களோ அதுக்கு தக்கினபடி கர்த்தர் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. நீங்க ஒரு படி ஒருத்தவங்க கிட்ட வாங்குறீங்கன்னா எத்தனை படி கொடுப்பீங்க? 4 படியா கொடுப்பீங்க? எத்தனை படிமா கொடுப்பீங்க? 1 தான் கொடுப்பீங்க. அதே போலதான் நீங்க துன்பத்தை எந்த அளவுக்கு சகிக்கிறீர்களோ அதற்கு சரியாக நன்மையை கர்த்தர் கொடுப்பார். புரியுதுங்களா? நீங்க சகிக்கிற துன்பத்துக்கு ஏமாற்றம் அல்ல, அழுகைதான் கிஃப்ட் இல்ல, கண்ணீர் தான் கிஃப்ட் இல்ல. இதுக்கு பதிலாக தேவன் உன் பிள்ளை அழ வைக்கிறானா, உன் பிள்ளை உன் மனசு காயப்படுத்துறானா, அவனால உனக்கு நிறைய சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உன் கணவர் உன் இதயத்தை காயப்படுத்துறாரா, அவரால் உனக்கு நிம்மதி வரப்போகுதுன்னு அர்த்தம். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பத்தை சகிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இததான் தாவீது விசுவாசமா சொல்றாரு. என்ன சொன்ன தாவீது? எனக்கு அவன் துன்பத்தை விளைவிக்கிறான், எனக்கு அவன் கஷ்டத்தை விளைவிக்கிறான், கர்த்தரின் சிறுமையை பார்த்து அது சரியாக எனக்கு நன்மை செய்வான். நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்க? யாரு என்ன சொன்னாலும் கோபப்படவே படாதீங்க, நிதானமா இருங்க. அது உன் புருஷனானாலும் உன் மனைவி ஆனாலும் உன் கணவனானாலும் உன் சொந்த பந்தங்களானாலும் என்ன துன்பமானாலும் வியாதி வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பொறுமையா இது ஊடாக மாத்திரம் தேவ பலத்தோடு கூட போங்க. அவர் சொல்றாரு, அவர் சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலனை மாத்திரம் கொடுங்க. யாரு என்ன பரியாசம் பண்ணாலும் யாரு என்ன வேதனைப்படுத்தினாலும் நீங்க என்ன கொடுங்க? பலனை கொடுங்க ஆண்டவரே. அதற்கு தக்கபடி தேவனுக்கு சரியாக பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50:20 ஒரு எடுத்து வாசிங்க. 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, உனக்கு எத்தனை பேர் தீமை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த கர்த்தர் எப்படி முடிய பண்ணுவாராம்? சொல்லுமா? நன்மையா. அப்ப தீமை வந்தா அது நன்மையா முடியும். எப்படி முடியும்? தீமை வந்தா எப்படி முடியும்? நன்மையா முடியும். அழவே அழாதீங்க. ஒரு கஷ்டம் வருதா கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஒரு கண்ணீர் வருதா கர்த்தர் அதை நன்மையா மாற்றுவார். ஒரு வேதனை வருதா கர்த்தர் அதை நன்மையா மாற்றுவார். ஆனால் இது சகிக்கக்கூடிய இருதயத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எதை வச்சிருப்பாரு? கஷ்டத்தை பார்த்து கேள்வி கேட்காத, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி திட்டுறான், ஏன் இப்படி பேசுறான், என் வாழ்க்கையில ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த வேதனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது கேட்காத. பொறுமையோடு இரு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். தாவீது சொன்னது போல தேவன் என்னுடைய சிறுமையை பார்த்து நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்து அதற்கு சரியாக எனக்கு சரி செய்வார், நன்மையை தருவார் என்று சொன்னது போல உங்களுக்கும் தேவன் எதை தருவார் சொல்லுங்கடா. தகவலை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மையை தருவார், உங்களுக்கு நன்மையை தருவார், நன்மையை தருவார். எல்லாரும் எப்படி தருவாரு நமக்கு? ஏசப்பா நன்மை என்ன பண்ணுவாரு? கட்டாய தேவன் நம்ம அத்தனை பேருக்கு நன்மையை தருவார். சோர்ந்து போகாதீங்க. எத்தனை பேர் மனசுல வலியோடு வந்திருக்கிறீங்க, என்னை இப்பேற்பட்ட வலி இப்பேற்பட்ட வேதனையோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களா? யாரோ என்னுடைய குடும்பத்தினர், என் கணவன், என் பிள்ளைங்க, சொந்த பந்தம், இதால நான் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறேன்னு நினைக்கலாம் நீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது தேவனுடைய அனுமதித்தபடியினால் உனக்கு வருகிறது. இதை புரிஞ்சுக்கோங்க. எப்படி வருது? இதுல தேவன் அனுமதித்தபடினால் வருகிறது. இந்த பாதையில நீ போ, உனக்கு தேவன் அதற்கு ஈடாக
எந்த அளவுக்கு நீ வேதனைப்பட்டியோ அதுக்கு சரியாக தேவன் நன்மை அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியார் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும்